மாமன் விடுதலைக்கு அப்புறம் சூரி வேற ஒரு டைமென்ஷன்ல பயங்கரமான படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதேபோல விலங்கு அப்படிங்கிற ஒரு சென்சேஷனலான வெப் சீரிஸ் குடுத்த பிரசாந்த் பாண்டிராஜ் அவரோட டைரக்ட் பண்ணிக்கக்கூடிய படம் தான் இந்த மாமன். இவங்களோட காம்பினேஷன்ஸ்ல ஒரு ஃபேமிலி எமோஷனல் டிராமா வந்திருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம். மாமன் படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரி வந்து தன்னோட குடும்பத்தின் மேல பயங்கர பாசமுள்ள ஒருத்தர். அதிலயும் குறிப்பா தன்னோட அக்கா மேல பயங்கர அக்கறையோட இருக்கிறாரு. அவங்களுக்கு அப்பா இல்ல அப்படிங்கிற காரணத்தினால இவரே ஒரு அப்பாவாவும் இருக்கிறாரு. அந்த அக்காக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அந்த குழந்தைய வந்து அவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாரு. அப்பா, அம்மாவெல்லாம் விட தாய்மாமா கிட்ட தான் அந்த பையன் ரொம்ப பாசமா இருப்பான் அப்படிங்கிற அளவுல பார்த்துக்கிறாரு. அந்த குட்டி பையனையும் சூரியையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எப்பவுமே ஒண்ணாவே ஒட்டிக்கிட்டே திரியிறாங்கன்ற அளவுக்கு ரொம்ப பாசமான நபர்களா இருக்கிறாங்க. இதே பாசமும் பிணைப்பும் சூரியோட கல்யாண வாழ்க்கைய வேற சில விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அத அந்த குடும்பத்துல இருக்கவங்க எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அது அந்த குடும்பத்துக்குள்ளேயும் அந்த உறவுகளுக்குள்ளேயும் என்ன மாதிரி மாற்றங்களை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாமன் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா, இந்த படம் பேச எடுத்துக்கிட்ட அந்த ஐடியா வந்து கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான். பட் ஏதோ ஒரு வகையில அது ரொம்ப அட்டாச்சா ஆகும் பொழுது அது வந்து அந்த தாய்மாமாவோட பர்சனல் லைஃபை ஏதாவது வகையில் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு இருந்ததே இல்ல. அந்த ஏரியாவை அட்ரஸ் பண்ண வகையில அந்த ஐடியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.